ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நான் செய்து காட்ட போகிற ரெசிபி கிரிபத்தும் லுனு மிரிஸும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முதல்ல இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க சின்ன பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாம் உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும், உங்களாலையும் பார்க்க முடியும். இனி டிலே பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் வெள்ளை பச்சரிசி எடுத்திருக்கேன். இது 200 கிராம் வரும். இந்த அரிசியை நல்லா அலசி கழுவிட்டு நான் அரிசி அளந்த கப்பாலேயே 3 கப் தண்ணி அளந்து இதில் விட்டுக்கொள்கிறேன். இனி இதை அடுப்பில் வச்சு கிரிபத் செய்து கொள்ளலாம். இந்த அரிசியில் விட்ட தண்ணியெல்லாம் வற்றி இது நல்லா அவிஞ்சு வர்றதுக்காக நான் மூடி போட்டு மூடிக்கொண்டேன். இது ஒவ்வொரு தரமும் பொங்கி வரக்குள்ளே நீங்கள் கரண்டியால் கிளறி விட்டுக்கொள்ளுங்கோ, இல்லாட்டிக்கு அடி பிடிச்சிரும். இதில் நாங்கள் சேர்த்த தண்ணி எல்லாம் நல்லா வற்றி இந்த அரிசி அவிஞ்சதுக்கு பிறகு தான் நீங்கள் தேங்காய் பால் சேர்க்கணும். அதுக்கு முதல்ல நீங்கள் தேங்காய் பால் சேர்த்திங்களா அரிசியும் அவியாது. நாங்கள் கடைசியாக கட் பண்ணி எடுக்கும்போது ஈரத்தன்மை அதிகமாக இருக்கிறதால அந்த கிரிபத்துக்கான ஷேப்பும் சரியாக வராது. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், நான் சேர்த்த தண்ணி எல்லாம் இதில் நல்லா வற்றிட்டுது, அரிசியும் நல்லா அவிஞ்சிட்டுது. ஒரு அரிசியை எடுத்து நசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், அது நல்லா அவிஞ்சிட்டுது. இந்த ஸ்டேஜில் நான் 400 மில்லிலிட்டர் தேங்காய் பால் சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய்ண்டா ஒரு தேங்காய்ண்டா கட்டிப்பால் எடுத்து சேர்த்துக்கொள்ளுங்க, சரியாக இருக்குன்னு நான் இந்த தேங்காய் பால் தான் சேர்த்துக்கொண்டேன். இன்னில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி அதையும் நான் இதோடு சேர்த்துக்கொண்டேன். இதோட 1.5 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்கு பிறகு இதை மூடி போட்டு மூட தேவையில்லை. நீங்கள் கரண்டியால் நல்லா கலந்து விட்டு கொண்டே இருங்கோ. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கொள்ளுங்கோ. இதில் இருக்க தேங்காய் பால் நல்லா வற்றி வரணும். இந்த கிரிபத் சிங்கள நண்பர்களுடைய பாரம்பரிய உணவு. ஒவ்வொரு வருஷமும் வர புத்தாண்டுக்கு அவங்க கட்டாயமாக இந்த கிரிபத் செய்து பக்கத்தில் இருக்கிறவங்க உறவினர்கள் எல்லாருக்கும் கொடுத்து சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. இந்த கிரிபத் சாப்பிட்றதுக்கு தேங்காய் பால் வாசத்தோட லைட்டாக உப்பு சுவையோடு இருக்கிறதால காரமான சம்பல் வச்சு சாப்பிடுவாங்க. அந்த காரமான சம்பலோட இந்த கிரிபத்தையும் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கட்டாயமாக எல்லாருமே செய்து பாருங்கோ. இன்றைக்கி இதோட நான் உங்களுக்கு உரைப்பு சம்பளம் செய்து காட்டுறேன். அதோட பேர் லுனு மிரிஸ்ன்னு சொல்லுவாங்க. கிரிபத்தை தமிழில் பால் சோறுன்னு கூட சொல்லலாம். இந்த கிரிபத்தை 20 நிமிஷமாக நல்ல குறைவான தீயில வச்சு கிண்டி விட்டு கொண்டே இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், தேங்காய் பாலெல்லாம் வற்றி இந்த அரிசி நல்லா திரண்டு வந்துட்டுது. இதை அடுப்பில் இருந்து இறக்கி இப்போ ட்ரேய்க்கு மாற்றி கொள்ளலாம். ட்ரேய்க்கு மாற்றினதுக்கு பிறகு இதை மட்டப்படுத்தி விடுங்கோ. இது நல்லா ஆறட்டும். இது ஆறுற வரைக்கும் இதுக்கு தேவையான லுனு மிரிஸ் செய்து கொள்ளுவோம். லுனு மிரிஸ் செய்கிறதுக்காக 5 செத்தமிளகாய் எடுத்து அரை மணித்தியாலமாக தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். இடிக்கிறதுக்கு அது லேசாக இருக்கும். 1/2 டீஸ்பூனுக்கும் குறைவாக முழு மிளகு எடுத்திருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கொள்கிறேன். 1 டீஸ்பூன் உப்பு. இது எல்லாத்தையும் இடித்து எடுத்துக்கொள்ளுங்க. இது கொஞ்சம் இடிப்பட்டதுக்கு பிறகு தான் வெங்காயம் சேர்த்து கொள்ளணும். இது இந்த அளவுக்கு இடிப்பட்டோனோ ஒரு பெரிய வெங்காயத்தை மீடியம் சைஸ் அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோடு சேர்த்துக்கொள்கிறேன். சின்ன வெங்காயம் போட போகிறீங்களா 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கொள்ளுங்க. இதில் நீங்கள் மாசி போட்டு இடிச்சிங்களா அது கட்ட சம்பல். நான் இன்றைக்கு லுனு மிரிஸ் செய்கிறதால நான் மாசி போடல. இந்த லுனு மிரிஸ் கிரிபத்தை தவிர தேங்காய்ப்பு ரொட்டி அப்பம் கூடியெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். கட்டாயமாக செய்து சாப்பிட்டு பார்த்து எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுண்டு. அதோட என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டிக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த அளவுக்கு இடிப்பட்டாலே போதும். வெங்காயம் கொஞ்சம் கடிபடுற மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும். பாதி எலுமிச்சம்பழத்தை இதோட புழிஞ்சு விட்டுக்கொள்கிறேன். இதை கையால் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. என்னோட லுனு மிரிஸ் சூப்பராக ரெடி ஆயிட்டு. கிரிபத் நல்லா ஆறிட்டுது. இனி கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம்.
என்னோட கிரிபாத் சூப்பராக வந்திருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், கேக் துண்டை கட் பண்ணி எடுத்த மாதிரி அழகான ஷேப்பில் வருது. இந்த புத்தாண்டுக்கு எல்லாருமே கிரிபாத் செய்து எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கொமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த புத்தாண்டு எல்லாருக்குமே ஒரு நல்ல மகிழ்ச்சியான ஆண்டாக அமைகிறதுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இதை போல் என்னோட வீடியோவை அடுத்த வருஷமும் நீங்கள் பார்க்கணுமெண்டா மறந்துடாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க சின்ன பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. Thank you.